சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் அண்ணாமலை பேசும்போது, இதுக்கு மேலே நம்ம யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது, நீங்கள் ஃபினான்சர்கிட்ட பேசி பார்க்கலாமே முத்து அப்படின்னு கேட்கும்போது, அப்பா ஃபினான்சர்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, ஏன்னா ஃபினான்சியர் நம்ம பேச்சை கேட்க மாட்டார், சிந்தாமணி பேச்சை கேட்டு தானப்பா இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு, உடனே மீதி பணத்தையும் தந்தே ஆகணும்னு ஃபினான்சியர் இப்படிலாம் தேவையில்லாத வேலையை செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதனால் ஃபினான்சர்கிட்ட பேசவே முடியாதுப்பா, நம்ம இப்போ எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு முத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டை பார்த்து இங்கே அண்ணாமலை ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த வீட்டில் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணுன்றதுக்காக தான் விஜயாவும் மனோஜும் எவ்வளோதான் பிரச்சனை செஞ்சாலும் நான் இத்தனை நாள் ரொம்பவே பொறுமையாக இருந்தேன், எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ஆனால் இப்போ இங்கே எங்களுக்கு தெரியாமல் விஜயாவும் மனோஜும் செஞ்ச பிரச்சனையால் இப்படிலாம் இந்த வீடும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி ஒரு நிலமையில என்னை நிற்க வச்சிட்டா இந்த விஜயா, இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அழ ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. இனி இந்த வீடு நமக்கு சொந்தமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா என்னால் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா இப்படிலாம் பேசாதீங்கப்பா நாங்கள் இருக்கோம் அப்படின்னு முத்து ஆறுதலாக பேசும்போது, அதான் அவங்க பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டாங்கல்ல, இனி இந்த வீட்டில் நம்ம இருக்கவே முடியாது அப்படின்னு மனோஜ் பேசுகிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் உனக்காக தானே வீட்டு பத்திரத்தை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன், உன் மேலே உள்ள நம்பிக்கையில் தானே இந்த உண்மையை யார்கிட்டேயுமே சொல்லாமல் இருந்தேன், இப்போ உன்னுடைய அப்பா அண்ணாமலை இப்படி அழுதுகிட்டே இருக்காரு, ஆனால் கொஞ்சம் கூட கவனமே இல்லாமல் அக்கறையே இல்லாமல் நீ எதையுமே கண்டுக்காமல் இருக்கிறியே, நீயாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இந்த வீடு நமக்கு கிடைக்குமே அப்படின்னு சொல்லும்போது, அம்மா பணம் இருந்திருந்தா நான் தான் கொடுத்துருப்பேனே, என் பிஸ்னஸ் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தானே தெரியும், உடனே அவ்வளோ பணத்தை கேட்டால் எப்படிம்மா ஏற்பாடு பண்ண முடியும், ஏற்கனவே நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் நான் கஷ்டப்படுறேன்னு உங்கள் யாருக்குமே புரியாதா, ஏன் மீனாவும் முத்துவும் இந்த பிரச்சனையை சரி செஞ்சுருவாங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தந்துடுவாங்கன்னு அப்பா எப்பயுமே மீனா முத்துவை விட்டு கொடுக்காம எப்படிலாம் பேசுனாங்க, இப்போ என்னம்மா என்கிட்ட பணத்தை பற்றி பேசுகிறீங்க, வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு என்கிட்ட சொல்கிறீங்க, அதெல்லாம் மீனா முத்துவே பார்த்துக்கிட்டோம், எப்படி இப்போ இங்கேருந்து எங்கே போக முடியும்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்னம்மா நீங்கள் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கணும்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உன்னை நம்பி வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் வீடு அப்படின்னு எல்லார்கிட்டேயும் என்னை நானே ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், என் அப்பா எனக்காக கொடுத்த இந்த வீடை விட்டுட்டு என்னால் எங்கே போக முடியும் மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஏற்கனவே தெரியுமா, நான் தான் சொன்னேன் அவங்கள நம்பாதீங்க, அவங்க பணத்தை ஏற்பாடு பண்ணி தரவே மாட்டாங்க, இதுலேயும் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் நாங்கள் கண்டிப்பாக பணத்தை ஏற்பாடு பண்ணி தருவோன்னு சொல்லுவாங்கன்னு, இப்போ பார்த்தீங்களா என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மீனாவும் முத்துவும் இப்போ அமைதியாகவே இருக்காங்க, அவங்கள எதுக்குமா நம்புனீங்க, என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா இந்நேரத்துக்கு வீட்டு பத்திரத்தை நானே திருப்பி வாங்கி தந்திருப்பேன், உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அப்பா என்னை எல்லாரும் முன்னாடியும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டார், என்னை தலகுனியை வச்சாரு, அதான் இனி இந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு நானும் அமைதியாக இருந்தேன், மீனா முத்துக்கிட்ட தானம்மா அப்பா பேசினாரு, ரொம்ப நம்பிக்கையாக வேற பேசினாரு, அப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்க வேண்டியது நான் இல்லைம்மா முத்துவும் மீனாவும் தான், வேணும்னா அவங்கக்கிட்ட கேள்வி கேளுங்க, இனி நீங்கள் வேணும்னா எனக்கு உதவி செய்யவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். நீ நிறைய படிச்சிருக்க, பெரிய பிஸ்னஸ் செய்வ, வீட்டில் இருக்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பேன்னு நினச்சி உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்த மனோஜ், ஆனால் உன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், இந்த வீடும் இல்லாமல் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இந்த நிலமையில நிற்பேன், இப்படி வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை கேள்வி கேட்குற ஒரு நிலைமைக்கு கொண்டு நிப்பாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் எல்லாரும் கஷ்டப்படுறோம், ஆனால் நீ மட்டும் எதையும் கண்டுக்காமல் இருக்கல்ல, உனக்கு உதவி செஞ்சேன்ல எல்லாமே என்னுடைய தப்பு தான், உன்னை பற்றி இப்போ தானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. போதுமா எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கீங்க, ரோகிணி மட்டும் இந்த வீட்டுக்கு திரும்பி வந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, என்னது ரோகிணியால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்திருக்கு, இதில் மறுபடியும் ரோகிணி இந்த வீட்டுக்கு வரணுமா, இந்த வீடே நமக்கு இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா ரோகிணி எப்படி இங்கே வர முடியும், நீ நினைக்கிறது என்றைக்கும் நடக்காது, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு வேற என்னால் யோசிக்கவே முடியல, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கும்போது முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட பேசுகிறாங்க. அப்பா இதுக்கு மேலே நம்ம வீட்டில் இருந்தால் நமக்கு தான் பிரச்சனை வரும், எதுக்குப்பா தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கணும், பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, முத்து எங்கே போகிறது முத்து, இந்த வீடை நான் அவ்வளோ நல்லா பார்த்துக்கணும், எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த வீடை விட்டுட்டு என்னால் எங்கே போக முடியும்,
நமக்குன்னு இப்போ யார் உதவி செய்வாங்க சொல்லு அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. இங்கே அண்ணாமலை அழுதுகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு மீனாவும் ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அண்ணாமலை மாமா நமக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காரு. அண்ணாமலை மாமா என் குடும்பத்துக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு என்ன மருமகளாக கூப்பிட்டு வந்தார். நானும் பொறுப்பான மருமகளாக இருந்திருக்கேன். ஆனால் இப்போ மனோஜாலையும் விஜய் அத்தையாலையும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாமல் தான் அண்ணாமலை மாமா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. கண்டிப்பாக இந்த நிலமையில நான் வந்து உதவி செய்யணும். ஆனால் என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. இங்கே என்ன செய்யணும்னு தெரியாமல் இங்கே விஜயா வந்து சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சிந்தாமணி, என்ன இந்த விஜயா நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க? நான் தான் ஃபினான்சர்கிட்ட பேசி எல்லா ஏற்பாடையும் சரியாக செஞ்சுருக்கேனே. இந்த வீடு எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்னு விஜயாவுக்கு தெரியாதா என்ன? விஜயா எதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க? என்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு யோசித்த சிந்தாமணி, என்ன விஜயா மேடம் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, சிந்தாமணி, நீங்கள் ஃபினான்சியர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதாலையும் நீங்கள் நம்பிக்கையாக பேசினதாலையும் தானே வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தேன். இப்போ உடனே என்னுடைய பணம் வேணும்னு ஃபினான்சியர் கேட்டது மட்டும் இல்லாமல் நாங்கள் என்ன செய்யணும் தெரியாமல் இந்த நிலமையில இருக்கோம். இந்த வீடு எங்களுடைய வீடு. நாங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இந்த வீட்டில் தான் இத்தனை நாள் தங்கியிருந்தோம். ஆனால் இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு எங்கே போகிறது, என்ன செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. நீங்கள் எங்களுக்காக ஃபினான்சியர்கிட்ட பேசினா எங்களுக்கு உதவி செஞ்சால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்குன்னு இருக்கிறது இந்த வீடு மட்டும்தான். இந்த வீடையும் விட்டுட்டு என்னால் எங்கே போக முடியும்? அதனால் எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிஞ்சால் எங்களை ரொம்பவே ஏளனமாக பேசுவாங்க. நாங்கள் எல்லாரும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கணும். இங்கே மனோஜுக்காக உதவி செய்யணும்னு வீட்டு பத்திரத்தை வந்து ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தது என்னுடைய தப்பு தான்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் என்னுடைய ஃப்ரெண்டு, எனக்கு எவ்வளவோ உதவி செய்கிறேன்லாம் சொல்லியிருக்கீங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு பேசுனீங்க. உங்களை நம்பி தானே, உங்கள் பேச்சை கேட்டு தானே வீட்டு பத்திரத்தை ஃபினான்சியர்கிட்ட கொடுத்தேன். இப்போவே நீங்கள் பணத்தை திருப்பி தரவே வேண்டாம், பொறுமையாக பணத்தை கொடுத்தா போதும்னு ஃபினான்சியர் வந்து சொன்னார்ல. இப்போ எதுக்காக தேவையில்லாமல் ஃபினான்சியர் பிரச்சனை செய்கிறாரு? நீங்கள் மறுபடியும் எங்களுக்காக பேசுனா நாங்கள் எல்லாரும் இதே வீட்டில் இருப்போம்ல. நாங்கள் இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம் சிந்தாமணி அப்படின்னு சொல்லும்போது, போதும் விஜயா மேடம், நீங்கள் என்ன ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க. வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவார் மனோஜ்னு நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பி தான் நானும் என் ஃப்ரெண்டு ஃபினான்சியர்கிட்ட பேசினேன். ஆனால் இப்போ ஃபினான்சியருக்கு நிறைய பணம் தேவைப்படுதுன்னு அவர் இந்த வீட்டு பத்திரத்தை எப்படியாவது உங்களுக்கு தரணும் அப்படின்னு நினச்சி தான் பணத்தை கேட்டார். நீங்கள் எந்த ஏற்பாடும் செய்யலை. முத்து மீனா மேலே உள்ள நம்பிக்கையில் எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக இருந்தீங்க. உங்ககிட்ட நான் பணம் கொடுக்கல, நீங்கள் அதே மாதிரி என்கிட்ட வீட்டு பத்திரத்தை தரலையே. ஃபினான்சியர்கிட்ட தானே கொடுத்துருக்கீங்க. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசக்கூடாது, ஃபினான்சியர்கிட்ட தான் பேசணும். ஆனால் நீங்கள் பேசினாலும் என் ஃப்ரெண்டு ஃபினான்சியர் மனசு மாற மாட்டார். அதனால் பேசாமல் அந்த வீடை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது கிளம்பி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் உங்கள் வீட்டுக்கா வர முடியும் சிந்தாமணி, நீங்கள் என் ஃப்ரெண்டு தான். இருந்தாலும் நான் வந்து உங்ககிட்ட உதவி தானே கேட்குறேன். எங்களுக்காக ஃபினான்சியர்கிட்ட பேசி பாருங்களேன். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. வீட்டில் எல்லாரும் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க. என் பையன் மனோஜ் என்னை புரிஞ்சுக்கிட்டு நல்லா சம்பாதிச்சு வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கி தருவான்னு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே உதவி கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க விஜயா மேடம். ஏன்னா உங்களுக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன், சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் மனோஜுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கணும்னு உங்களுக்காக நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசினேன். இப்போ தான் நான் உங்களை பற்றி நானே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சிந்தாமணி இப்படி பேசுகிறீங்க? உங்கள் பேச்சை கேட்டு தான் வீட்டு பத்திரத்தை கொடுத்தேன். ஆனால் இப்போ இந்த வீடு எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் பொறுமையாக இருக்கவே முடியல சிந்தாமணி. யார்கிட்ட உதவி கேட்கன்னு தெரியல. நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லும்போது, நீங்கள் ஃபோனை வைங்க. உங்கள் மருமக மீனாவால் எனக்கு நிறைய பிரச்சனை வருது. ஏன் அந்த மீனா வேணும்னே திட்டம் போட்டு என் வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் வீட்டு பத்திரத்தை வாங்கி தரேன்னு நல்ல பேர் வாங்குறதுக்காக எனக்கு பிரச்சனை செய்கிறா. ஆனால் நான் மட்டும் எப்பயுமே நீங்கள் கேட்ட உடனே உதவி செய்யணுமா? எந்த அவசியமும் எனக்கு இல்லை. வேணும்னா இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா தான்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் மருமக மீனா கிட்ட பேசி பாருங்க. மீனா மட்டும் மறுபடியும் என் வேலையில் தலையிட்டானா அப்புறம் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். மீனா இனி என் வீட்டுக்கு வரவும் கூடாது, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை செய்யவும் கூடாது. இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன் விஜயா மேடம், ஆனால் இனியும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். உங்கள் மருமக மீனா செஞ்ச பிரச்சனையால் தான் இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. இதில் நானே வந்து உங்களுக்கு உதவி செய்யணுமா? மீனாவால் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு
மீனா சிந்தாமணி வீட்டுக்கு போயிட்டு அவங்க என்னெல்லாம் பேசினாங்க, அங்கே மீனா வந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறேன்னு என் வீட்டில் வந்து பிரச்சனை செய்கிறாங்கன்னு விஜயா கிட்ட சொன்னதுக்கப்புறமா சிந்தாமணி ஃபோனை வைக்கிறாங்க. உடனே விஜயா ரொம்ப கோவமா, இங்கே அப்போ மீனாவால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கா? மீனா அமைதியாக இருந்திருந்தா சிந்தாமணி ஃபினான்சர்கிட்ட சொல்லி இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கவே மாட்டாங்களா? நாம் நம்ம வீட்டிலே இருந்திருக்கலாமா? அப்படின்னு ரொம்ப கோவமா அங்கே வந்த விஜயா வந்து மீனா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே கிச்சனில் இருந்த மீனா வந்த உடனே அத்தை என்னத்த அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே நீதானா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை என்ன சொல்ல வரீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. ஏற்கனவே இப்படி ஒரு நிலைமையில இருக்கோம். எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறோம். நீங்கள் வேற கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ தான் எனக்கு உண்மை தெரிய வந்தது. சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணேன். நீ என்ன சிந்தாமணி வீட்டில் போய் பிரச்சனை செஞ்சியா? அந்த கோவத்தில் தான் சிந்தாமணியும் ஃபினான்சியரும் நம்ம யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. நீ உன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே? உனக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு இந்த வீடு எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கிறியே, அசிங்கமா இல்லை அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அத்தை நான் என் வேலையை உண்மையாக நேர்மையாக தான் செய்கிறேன். நல்ல பேர் வாங்குறதுக்காக செய்யலை. எல்லாரும் என்னை பாராட்டணுன்றதுக்காக இப்படிலாம் நான் செய்யலை. சிந்தாமணி வேணும்னே திட்டம் போட்டு எல்லாரையும் ஏமாத்துறாங்க. ஏன் நீங்களும் தானே சிந்தாமணி பேச்சை கேட்டு ஏமாந்து போய் நிற்கிறீங்க? சிந்தாமணி ரொம்ப நல்லவங்கன்னு சிந்தாமணியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, அதான் இப்போ இந்த வீடும் இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறீங்க. ஆனால் இப்போவும் சிந்தாமணி பேச்சை கேட்டு என்ன கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, போதும் மீனா, நீ மட்டும் பிரச்சனை செய்யாமல் இருந்தா, எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சிந்தாமணிக்கிட்ட பேசாமல் இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்திருக்காது. நானும் மனோஜும் எங்கள் வீட்டிலே இருந்திருப்போம். நீங்கள் வேணும்னா இந்த வீட்டில் இருக்க வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ எல்லாரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறோன்னா அதுக்கு காரணம் சிந்தாமணி வீட்டில் போய் நீ செஞ்ச பிரச்சனையால தான். நீ எதுக்கு மீனா இப்படிலாம் செஞ்ச? உனக்கு இதெல்லாம் தேவையா? நீ இந்த வீட்டு மருமக தானே, பொறுப்பாக எதையும் செய்யவே மாட்டியா? இப்போ இப்படி ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணமே நீதான் மீனா. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் என்கிட்ட பேசவே மாட்டிக்கிறாரு. இங்கே மனோஜும் எதையும் கண்டுக்காம இப்படி என்னை தலகுனிய வைக்கிறதுக்காகவே வேணும்னே பிரச்சனை செய்கிறல அப்படின்னு சொல்லும்போது, அத்தை நம்ம வீட்டுக்கு சிந்தாமணியால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சேன். அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி எல்லார்கிட்டையும் நிறைய பணம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி வீட்டு பத்திரத்தையும் திருப்பி தராமல் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. அதே நிலைமை தான் அத்தை நமக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த பிரச்சனையை நான் கண்டிப்பாக சரி செய்வேன். சிந்தாமணி தேடி வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்க தான் போகிறாங்க. அதுக்காக நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, போதும் இதுக்கு மேலே நீ பேசாத. உனக்கும் முத்துவுக்கும் இந்த ரூம் கிடைக்கணுன்றதுக்காக என் வீட்டுக்காரர்கிட்ட பேசி மனோஜோட ரூமை வாங்கினீங்க. அப்புறம் என்ன, உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் என் பையன் மனோஜ் இத்தனை நாள் தனியாக இங்கே வெளியில் தானே தங்கியிருந்தான். அவனுக்குன்னு ஒரு ரூமும் இல்லாமல் மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இப்படி மனோஜோட ரூமை வாங்கி நீ வந்து நீ நினச்சது எல்லாமே இந்த வீட்டில் நடக்கணுன்றதுக்காக தானே ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச. இப்போ இந்த வீடும் எனக்கு கிடைக்கக்கூடாதுன்னு வேணும்னே திட்டம் போட்டு சிந்தாமணி வீட்டில் போயிட்டு பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரையும் தலகுனியை வச்சுட்டு ஆறுதலாக வேற பேசுறியா? நீ ஆறுதலாக பேசுனா நான் சந்தோஷமாக இருப்பேனா? இல்லை என் வீடு எனக்கு திருப்பி கிடச்சிருமா? எப்படியாவது வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கிடுவேன்னு பேசுனேன். ஆனால் இப்போ எந்த நிலமையில நம்ம இருக்கிறோன்னு உன்னால் யோசிக்க முடியாதா என்ன? உன்னால் வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவே முடியாதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் என்ன, என் வீட்டுக்காரர் தான் என்னை புரிஞ்சுக்காம உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினாரு. இப்போ என்ன செய்யன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது, போதும் விஜயா, இதுக்கு மேலே மீனாவை பற்றி பேசினேன் நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன். முத்து, நம்ம இனியும் இந்த வீட்டில் இருந்தால் தலை குனிஞ்சி அவமானப்பட்டு நிற்கணும். தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் நம்மளை கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. அதான் இந்த வீடு நமக்கு கிடைக்காதுன்னு ஆனதுக்கப்புறமா இனி இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது. நம்ம எல்லாரும் முதல்ல இங்கேருந்து கிளம்பிடலாம். விஜயாவுக்கு வேறு வேலையே இல்லை. எப்போ என்ன பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒன்றுமே தெரியாது இந்த விஜயாவுக்கு. எப்பயுமே மனோஜ் தான் இந்த வீட்டை ரொம்ப நல்லா பார்த்துப்பான்னு நினச்சி மனோஜாலேயே இப்போ இந்த வீடும் இல்லாமல் நிற்கிறா. இதுக்கு மேலே விஜயா கிட்ட பேச எனக்கு பிடிக்கவும் இல்லை அப்படின்னு அழுதுகிட்டே இங்கே அண்ணாமலை சொல்லும்போது, முத்து, மீனா, ரவி, ஸ்ருதின்னு எல்லாரும் பையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்ன பேசுகிறீங்க? அப்போ கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டுட்டு நம்ம கிளம்பி போகணுமா அப்படின்னு சொல்லும்போது, இந்த வீடு இனி நம்ம வீடு இல்லை. இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான் விஜயா. ஆனால் மீனா கிட்ட கேள்வி கேட்குற, நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு அழுதுகிட்டே அங்கேருந்து வராரு அண்ணாமலை. இங்கே மனோஜ், அம்மா என்னம்மா
இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு எங்கம்மா போக போகிறோம்? அம்மா நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லுங்கள், கொஞ்ச நாள் நம்ம இந்த வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாரு, போதும் மனோஜ், இதுக்கு மேலே நீ பேசவே பேசாத. உன்னால தான் நம்ம அப்பா இவ்வளோ மனசு வேதனைப்படுறாரு. இப்போ நாங்கள் எல்லாரும் இந்த நிலமையில வந்து நிற்கிறோன்னா அதுக்கு காரணமே நீ தான் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீட்லேயே நீ வேணும்னா இரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து வரும்போது அண்ணாமலை ரொம்பவே மனசு வேதனைப்படுறாரு. முத்து இப்போ எங்கே முத்து போகிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த சமயம் மீனாவோட அம்மா அங்கே வராங்க. சம்மந்தி, என்ன சம்மந்தி ரொம்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் எங்கே இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது மீனா நடந்த பிரச்சனையை பற்றி என்கிட்ட சொன்னா. உடனே உங்களை பார்க்கறதுக்காக கிளம்பி வந்தேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்படி இந்த நிலமையில வந்து நிற்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே விஜயா வந்து மீனாவோட அம்மா கிட்ட பேசவே கூடாது, மீனாவால் தான் பிரச்சனை வந்திருக்கு, இதில் வேணும்னே மீனாவோட அம்மா நமக்கு இப்போ எந்த நிலமையில இருக்கோன்னு பார்க்கறதுக்காக வேற வந்திருக்காங்களா? எல்லாத்துக்கும் காரணமே இந்த மீனா தான். மீனா மட்டும் அமைதியாக இருந்திருந்தா சிந்தாமணி கோவத்தில் இப்படிலாம் தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்க மாட்டாங்க. நமக்கு பிரச்சனை செய்யணும், இந்த வீடு நமக்கு கிடைக்கவே கூடாதுன்னு ஃபினான்சியரும் வந்து இப்படிலாம் வந்து யோசனை பண்ணியிருக்கவே மாட்டார். மீனாவுக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு இப்போ எனக்குன்னு இருந்த இந்த வீடும் இல்லாமல் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க விஜயா. சம்மந்தி, என்ன சம்மந்தி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது மீனா நடந்த எல்லா உண்மையும் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. அம்மா இப்போ நாங்கள் எல்லாரும் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கோன்னு சொல்லும்போது, முத்து தம்பி ஏன் எல்லாரும் இவ்வளோ யோசிக்கிறீங்க? நம்ம வீடு இருக்கும்போது நீங்கள் இங்கே இருந்து கஷ்டப்படணுமா, இல்லை எங்கே போகிறதுன்னு யோசிக்கணுமா? சம்மந்தி, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நீங்கள் எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம், இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சம்மந்தி அப்படின்னு மீனாவோட அம்மா ரொம்ப ஆறுதலாக பேசும்போது அங்கே விஜயா சொல்கிறாங்க, என்னது உங்கள் வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? உங்கள் வீடு என்ன பெரிய வீடா? இல்லையே, நாங்கள்லாம் உங்கள் வீட்டில் தங்க முடியுமா? எங்களுக்குன்னு இந்த வீட்டில் தனித்தனி ரூமெல்லாம் இருந்தது, உங்கள் வீட்டில் அப்படிலாம் ரூமே இல்லை. மீனா மட்டும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரலனா உங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. வசதியான வாழ்க்கை கிடைக்கும்னு உங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு மருமகளாக அனுப்பிட்டு இப்போ நாங்கள் எல்லாரும் உதவி கேட்டு உங்கள் வீட்டில் வந்து நிற்கணுமா? வேண்டவே வேண்டாம், நீங்கள் என் சம்மந்தியே கிடையாது. உங்கள் பொண்ணு மீனாவை நான் மருமகளாக ஏற்றுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் உதவி செய்கிறேன்னு வந்தாலும் இந்த உதவியை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீங்கள் யாரும் உதவி செய்ய வேண்டாம், நாங்கள் வேணும்னா இங்கேயே தங்கிக்கிறோம். ஆனால் உங்ககிட்ட உதவி கேட்டு என்றைக்குமே உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரவே மாட்டோம். நீங்கள் எங்கள் நிலைமையை பார்த்து சந்தோஷப்படுவீங்க, உதவி செய்ய கண்டிப்பாக வரமாட்டீங்க. அதுலேயும் உங்கள் வீட்டில் வந்து எங்களால் தங்கவே முடியாது அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. என்ன சம்மந்தி இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் நிலைமையை பார்த்து நாங்கள் எப்படி சந்தோஷப்படுவோம்? நீங்கள் எப்படி இந்த நிலைமையில வந்து நிற்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இதை பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. உண்மையாகவே உங்களுக்கு உதவி செய்யணும்னு தான் உங்களை தேடி வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நான் எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்க முடியுமா? நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக எங்கள் வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பொண்ணு மீனா என்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா? எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமே உங்கள் பொண்ணு மீனா தான். இதில் மீனா பேச்சை கேட்டு நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கீங்களா? போதும், எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்னு மீனா ஆசைப்பட்டிருக்கா, அதான் நாங்கள் இப்படி இந்த நிலமையில வந்து நிற்கிறோம். நீங்கள் உதவி செஞ்சால் மட்டும் சந்தோஷமாக இந்த உதவியை நாங்கள் ஏற்றுப்போமா என்ன? உங்கள் பொண்ணு மீனாவையே நான் மருமகளாக ஏற்றுக்கல, நீங்கள் செய்கிற உதவியை மட்டும் ஏற்றுப்பேனா? அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா என்ன செஞ்சா? எதுக்கு தேவையில்லாமல் இப்படிலாம் பேசுகிறீங்க சம்மந்தி, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் முன்னாடியும் விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி வீட்டில் போய் மீனா தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்சுருக்கா. நல்ல பேர் வாங்குறதுக்காகவும் எல்லாருக்கும் உதவி செய்யணுன்றதுக்காகவும் மீனா செஞ்ச பிரச்சனையால் தான் இப்போ எங்கள் வீடு எங்களுக்கு கிடைக்கல. இந்த வீட்டில் இருந்து நாங்களும் இங்கே வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எங்கள் வீடு கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் எப்படி உங்கள் பேச்சை கேட்க முடியும்? மீனா மட்டும் அமைதியாக இருந்திருந்தா இப்படி ஒரு பிரச்சனை எங்களுக்கு வந்திருக்காது. பொறுமையாக எங்கள் பணத்தை நாங்கள் திருப்பி தந்திருக்கலாம். ஆனால் மீனா எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டில் பிரச்சனை செய்கிறா. மனோஜோட ரூமையும் மீனா வாங்கிட்டா.
மீனாவும் முத்துவும் மட்டும் சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்களை பற்றி என்னைக்கு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லும்போது, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? மீனாவும் முத்துவும் சரியாக சாப்பிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அங்கே ஃபினான்சியருக்கு தர வேண்டிய பணத்தை தரணும்னு அவங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும் சம்மந்தி. நீங்கள் என் பொண்ணு மீனாவை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என்ன சொல்ல வரீங்க? என் பையன் மனோஜ் எந்த வேலையும் செய்யலை, இப்படி தேவையில்லாமல் கடன் வாங்கினதால தான் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்ல வரீங்களா? உங்கள் பொண்ணு மீனாவும் இங்கே முத்துவும் சம்பாதிக்கிற பணத்தை எங்ககிட்ட இத்தனை நாள் கொடுக்கவே இல்லை. இப்போ எங்கள் நிலைமையை பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரி வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கியிருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்காது. மனோஜுக்கு இந்த கடன் வாங்கி கொடுத்தது நான் தான். வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுத்தது நான் தான். வீட்டு பத்திரத்தை திருப்ப முடியாத நிலைமையில் இருந்ததும் நாங்கள் தான். ஆனால் இப்போ மீனா முத்து மேலே என் வீட்டுக்காரர் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு. ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லையே. உங்கள் வீட்டுக்கு எங்களால் வரவே முடியாது. இனி இதை பற்றி பேசவே வேண்டாம். உங்கள் பொண்ணு மீனாவால் தான் நாங்கள் இப்படி ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறோம். இனி மீனா சொல்கிற எதையும் நான் கேட்க போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, போதும் விஜயா, நீ மீனாவை பற்றி பேசவே வேண்டாம். நம்ம எல்லாரும் இப்போ சம்மந்தி வீட்டுக்கு தான் போகிறோம். அவங்க தேடி வந்து உதவி செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறமா நீ தேவையில்லாமல் மீனாவை பற்றி பேசுகிற. மீனா செய்கிற உதவி உனக்கு என்றைக்குமே புரிய வராது. அதனால் நீ மீனாவையும் முத்துவையும் புரிஞ்சுக்கவும் வேண்டாம். நம்ம இப்போ சம்மந்தி வீட்டுக்கு தான் போகிறோன்னு சொல்லும்போது, இல்லைங்க அவங்க வீட்டுக்கு எப்படி போக முடியும், நான் எப்படி அங்கே தங்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் தங்கியிருந்தோம், எவ்வளோ வசதியான வாழ்க்கையெல்லாம் வந்து வாழ்ந்திருக்கோம். ஆனால் இப்போ அங்கே போனால் நம்ம அப்படி வசதியாக இருக்கவே முடியாது. மீனா வீட்டுக்கு எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் உன்னுடைய பையன் மனோஜுக்காக வீட்டு பத்திரத்தை ஃபினான்சர்கிட்ட கொடுக்கும்போது நீ யோசனை பண்ணியிருக்கணும். இல்லை எங்கள் பேச்சை கேட்டு இப்படி செய்யக்கூடாதுன்னு நீ முடிவெடுத்திருந்தா இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காது. பிரச்சனைக்கு காரணமே நீ தான். ஆனால் இப்போ சம்மந்தி வந்து நமக்கு உதவி செய்யணும்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகணும்னு பேசுகிறாங்க. ஆனால் நீ மறுபடியும் இப்படிலாம் பேசுகிறல்ல, அசிங்கமாக இல்லை? நீ வேணும்னா வராத. ஆனால் நான் மீனா வீட்டுக்கு தான் போக போகிறேன். மீனா என் வீட்டுக்கு மருமகளாக வந்ததால தான் நாங்கள் எல்லாரும் இத்தனை நாள் இந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தோம். ஆனால் நீ செஞ்ச இந்த பிரச்சனையால் நாங்கள் இந்த நிலமையில் நிற்கிறோம். உன்னை நம்பி எங்கேயும் வர முடியாது. வேணும்னா எங்கள் கூட கிளம்பி வா, இல்லையா இங்கேயே இரு. உன்னை பற்றி நான் யோசிக்க போகிறதும் இல்லை, நீ எங்கே போயிருக்கன்னு நான் கவனிக்க போகிறதும் இல்லை. மனோஜ் மேலே தானே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்த. நீயும் மனோஜும் வராமல் இங்கேயே இருங்க, போதுமா? சம்மந்தி, நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக தேடி வந்திருக்கீங்க. எங்ககிட்ட இவ்வளோ சந்தோஷமாக எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க, உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. உங்கள் நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது, இங்கே முத்து வந்து, என்ன மீனா, நீ எதுக்காக இந்த உண்மையை உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா கிட்ட சொன்னேன்னு கேட்கும்போது, எனக்கு எப்படியும் தெரியும் இந்த பிரச்சனையால் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுவோன்னு. அதான் என் அம்மா கிட்ட சொன்ன உடனே என் அம்மா தேடி வந்து உதவி செய்ய வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அத்தை இப்படி வருவாங்க உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு முத்து சந்தோஷப்படுறாரு. அண்ணாமலை இங்கே ரவி, ஸ்ருதி எல்லாரும் மீனா வீட்டுக்கு வந்த உடனே இங்கே வந்து சீதா எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிடுங்க, இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சீதா எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக பேசுகிறாங்க. அண்ணாமலை மாமா, நீங்கள் மட்டும் ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க? நீங்கள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்கக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கீங்க. சரியாக சாப்பிடாமல் இருந்தால் இப்படி மறுபடியும் ஒரு பிரச்சனை வரும்ல. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சீதா சொல்லும்போது, இல்லை சீதா, நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தேடி வந்து உதவி செய்கிறீங்க. ஆனால் இப்போ கூட விஜயா அவங்க யாரையும் புரிஞ்சுக்காமல் என்னெல்லாம் பேசுகிறா, அதான் யோசிக்கிறேன்னு சொல்லும்போது, விஜயாத்தையை பற்றி தான் எங்களுக்கு தெரியுமே, அவங்க என்ன பேசினாலும் நாங்கள் பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்திருக்க விஜயா சொல்கிறாங்க, என்ன எல்லாரும் இங்கேயே தான் இருக்க வேண்டியது இருக்குது, எங்களுக்குன்னு தனியாக ரூம் இல்லை, நாங்கள் எங்கே ரெஸ்ட் எடுக்கிறது? நீங்கள் இனி வீட்டில் இருக்க வேலையை சரியாக பாருங்கள். நான் அப்பப்போ பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வருவேன். எனக்கு என்ன வேணும்னு கேட்டு தான் நீங்கள் சமைச்சு கொடுக்கணும், புரியுதுல்ல அப்படின்னு மீனா கிட்டே சொல்லும்போது, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டில் இருக்கும்போதும் நான் தான் சமைச்சு கொடுத்தேன். அதே மாதிரி இங்கேயும் நானே உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். உங்களுக்கு சரியான நேரத்துக்கு ஜூஸ் கொடுக்கறது, சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறது, உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அத்தை உங்களை ரொம்ப பொறுப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, உன்னால தானே மீனா பிரச்சனை வந்திருக்கு, அப்புறம் நீ தானே எங்களை பார்த்துக்கணும் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, அண்ணாமலை ரொம்ப கோவமாக எல்லார் முன்னாடியும் விஜயாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு.
எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இப்போ சம்மந்தி வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். இப்போவும் அவங்க வீட்டில் உள்ள யாரையும் புரிஞ்சிக்காம அவங்க எல்லாரும் உனக்கு சமைச்சு கொடுக்கணும். நீ சொல்கிற வேலையே செய்யணும். நீ இந்த வீட்டுக்கு ஓனர் கிடையாது. இவங்கள சம்மந்தியாவே ஏற்றுக்க முடியாதுன்னு பேசுன நீ எல்லாம் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யக்கூடாது. இனி இவங்க எல்லாருக்கும் நீ தான் சமைச்சு கொடுக்கணும். நீ இனி எங்கே போக முடியும்? எங்கே தங்க முடியும்? உனக்கு இனி போகிறதுக்கு வேற எந்த இடமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு நீ சமைச்சு கொடுக்கணும். வீட்டில் இருக்க வேலையை பொறுப்பாக பார்த்துக்கணும். மீனாவோட அம்மாவும் பூக்கடைக்கு போகிறாங்க, நிறைய வேலை செய்கிறாங்க. சீதாவுக்கும் நிறைய வேலை இருக்குது. அதே மாதிரி மீனாவுக்கும் இப்போ பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் மீனா செஞ்சிட்ருக்கா. பூக்கடையிலையும் மீனாவுக்கு நிறைய வேலை இருக்கும். அவங்க எல்லாரும் உனக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்கணுமா? இனி வீட்டில் இருக்க வேலையை நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும். சம்மந்தி வீட்டுக்கு வந்துட்டோம். இனி இங்கே இருக்கிற எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும்னு பேசிகிட்டு இருந்த, அப்புறம் இந்த வீட்லேயும் நீ இருக்க முடியாது. இப்போவே இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிடுவேன். நீ எங்கே போனாலும் அங்கே தங்கவும் முடியாது. பார்வதி வீட்டுக்கு போனாலும் பார்வதி உன்னை நம்பி அங்கே தங்க வைக்க மாட்டா. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இல்லைனா என் ஃப்ரெண்டு பார்வதி வீட்டுக்கு போவேன்னு நீ சொல்லிட்டு இப்போவே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, என் வீட்டுக்காரர் சொல்கிறது சரிதான். பார்வதி ஏற்கனவே அப்பப்போ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பா. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வா. பார்வதி வீட்டுக்கு போனாலும் அங்கே தங்க முடியாது. என்ன செய்கிறது? இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இங்கே தங்க பிடிக்கல. இருந்தாலும் இங்கே மீனா வீட்டில் தான் தங்கி ஆகணுமா அப்படின்னு யோசிக்கிற விஜயா, என்ன பேசுகிறீங்க? இவங்க எல்லாருக்கும் நான் சமைச்சு கொடுக்கணுமா? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே மனோஜை கூப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பு. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யாத. நம்ம சம்மந்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். அதனால் அவங்களுக்கு உதவி செய்யணும், பிரச்சனை செய்யக்கூடாது. புரியுதா? இனி அவங்க பேச்சு தான் நீ கேட்கணும். இனி அவங்க எல்லாரும் அங்கே வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்காக என்ன வேணும்னு கேட்டு நீ சமைச்சு கொடுக்கணும். துணியெல்லாம் துவைச்சி வைக்கணும். இன்னும் என்ன வேலை இருக்குன்னு நம்ம சம்மந்திக்கிட்ட கேட்டு செய்யணும். அவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தங்குறதுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் நீ அப்படி இல்லை. தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யணும்னு நினச்சேன்னா நான் ஏற்கனவே என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் விஜயா. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நானே யோசிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா என்னப்பா அப்படிலாம் பேசுகிறீங்க? இனி அம்மா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்துப்பாங்க. மீனா பேச்சை கேட்பாங்க. அதெல்லாம் நாங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியாது. என்னம்மா நீங்கள்? நம்ம இப்போ எங்கே போக முடியும்? இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க. மீனாவோட அம்மா தேடி வந்து உதவி செஞ்சதே நமக்கு நல்லதுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு மனோஜ் வந்து சொல்லும்போது, மனோஜ் உனக்கு உதவி செஞ்சதால தான் இந்த நிலைமையில் இருக்கேன். இதில் மீனா வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணும்னு உங்கள் அப்பா சொல்கிறாரு. வீட்டில் இருக்க வேலையை நான் தான் பார்த்துக்கணுன்னு வேற சொல்கிறாரு. என்ன மனோஜ், எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் இவங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த வீட்டில் இருக்க கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ நல்லா சம்பாதிச்சு பெரிய வீடு வாங்குவேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ இங்கே மீனா வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். மீனாவோட அம்மா என் சம்மந்தியே கிடையாதுன்னு பேசியிருக்கேன். இப்போ அவங்க உதவி செஞ்சதால தான் அவங்க வீட்டில் வந்து தங்கியிருக்கோம். இப்படி ஒரு நிலைமையில் நிற்க வச்சுட்டியே மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா இப்போ தங்குறதுக்காவது இடம் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படுங்க. நல்ல வேலை மீனாவோட அம்மாவும் வந்து உதவி செய்யலைன்னா நம்ம எங்கே போயிருப்போம்? யார் நமக்கு உதவி செஞ்சுருப்பாங்க? இவங்க செய்கிற உதவியை யோசித்து நன்றி சொல்லணும். அவங்க பேச்சை கேட்டுட்டு கொஞ்ச நாள் அமைதியாக இங்கேயே இருப்போம், வேற வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, சீக்கிரமாகவே இந்த உண்மையெல்லாம் உன்னுடைய பாட்டிக்கு வேற தெரிய வரும். அவங்க அப்புறம் உன்னுடைய பாட்டி வந்த உடனே அமைதியாவா இருப்பாங்க, பொறுமையாவா இருப்பாங்க, கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க. என்ன செய்ய போகிறேனே தெரியல. நீ சொல்கிறது சரிதான். பேசாமல் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இங்கேயே இருந்தால் மட்டும்தான் தங்குறதுக்கு இடமாவது கிடைக்கும் அப்படின்னு விஜயா வந்து யோசிக்கிறாங்க. விஜயா மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் இங்கே சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. கிச்சனில் இருக்க வேலையெல்லாம் செய்கிறாங்க. சம்மந்தி நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா அப்படின்னு இங்கே சந்திரா கேட்கும்போது, பரவாயில்ல என் வீட்டுக்காரர் தான் என்னை புரிஞ்சுக்காம கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரே, நானே வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தான் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குல்ல, நீங்கள் கிளம்புங்க. இன்னும் துணியெல்லாம் வேற துவைக்கணும் அப்படின்னு விஜயா வந்து அங்கே மீனா வீட்டுக்கு போனதுக்கப்புறமா மீனா அம்மா வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு வேலையவும் கவனமாக பார்க்குறாங்க. இப்படிலாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. மனோஜுக்காக செஞ்ச உதவியால் மனோஜும் இப்போ என்னை கண்டுக்காம வீட்டு பத்திரத்தை திருப்பி வாங்கவும் இல்லை. முத்துவும் மீனாவும் என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிக்கும் போது,
மீனா வீட்டுக்கு வருவேன், மீனா வீட்டில் உள்ள வேலையெல்லாம் செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மீனா வீட்டுக்கு வருவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. இப்போ மீனா அம்மா வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிறேன். மீனாவும் பூக்கடைக்கு கிளம்பிடுறா, முத்துவும் சவாரிக்கு கிளம்பிடுறான். ஆனால் மீனா வீட்டில் இருக்கிற வேலை எல்லாத்தையும் நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க விஜயா. என் வீட்டில் இருக்கும்போது கூட வீட்டில் இருக்க வேலையை நான் செய்யவே மாட்டேன். மீனா தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும்னு சொல்வேன். ஆனால் இப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே அப்படின்னு இங்கே விஜயா வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க. அண்ணாமலை சொல்கிறாரு, ரொம்ப யோசிக்காத விஜயா, பிரச்சனைக்கு காரணம் நீ தான். நம்ம சம்மந்தி வீட்டில் வந்து தங்கியிருக்கோன்னு சந்தோஷப்படணும். எங்கே போகன்னு யோசிக்கும் போது சம்மந்தி தேடி வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதனால நம்மளும் அவங்களுக்கு உதவி செய்யணும்ல. அதான் நீயே சமைச்சு கொடுக்கணும், வீட்டில் இருக்க வேலையை பார்த்துக்கணுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொன்னேன். இப்போ புரியுதா மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கான்னு? மீனா தனியாகவே எல்லா வேலையும் செய்யும்போது மீனாவை பற்றி நீ புரிஞ்சுக்கல. மீனா பூக்கடையில் இருக்கிற வேலையை பார்க்கணும், வீட்டில் இருக்க வேலையை பார்க்கணும், நீ சொல்கிற ஒவ்வொரு வேலையவும் கவனமாக பார்க்கணுன்னு நீ தான் மாமியாருன்னு இங்கே மீனாவுக்கு ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டு இருந்த. ஆனால் மீனா எல்லா வேலையும் தனியாகவே அவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டா. ஆனால் இப்போ உன்னால் இந்த வேலையை செய்ய முடியாமல் கஷ்டப்படுற. இனியாவது மீனா முத்துவோட அருமை பெருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக அமைதியாக இரு. மனோஜ் பேச்சை கேட்டு மனோஜுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு தெரியாமல் ஏதாவது தேவையில்லாத வேலையை செஞ்சேன்னா இனியும் நான் பொறுமையாக இருப்பேன்னு நினைக்காத. என் அம்மா வேற எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த உண்மையை நான் சொன்னேன்னா தேடி வந்து கேள்வி கேட்பாங்க விஜயா, உனக்கு தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இங்கே என் மாமியார்கிட்ட இந்த உண்மையை சொல்ல வேண்டாம், அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, முத்துவோட பாட்டி தேடி வந்து கேள்வி கேட்பாங்க. நீங்கள் சொல்கிற எல்லா வேலையும் ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கிறேன், நீங்கள் சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அப்படின்னு விஜயா சொல்லும்போது, இப்போ புரியுதுல்ல, என் அம்மா மட்டும் வந்தாங்கன்னா பிரச்சனை தான் வரும், அதுக்காகவே நீ அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, என்ன செய்யன்னு தெரியல. எத்தனை நாள் தான் மீனா வீட்டில் தங்க வேண்டியதாக இருக்குமோ தெரியலையே. வீட்டு பத்திரம் கிடைச்சா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்கு அப்போ திருப்பி போகவே முடியாதா அப்படின்னு விஜயா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. இங்கே விஜயாவோட வீட்டில் இத்தனை நாள் எல்லாரும் ஒத்துமையாக இருந்தோம். நமக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நமக்கு உதவி செய்ய வந்தது மீனா வீட்டிலேருந்து வந்தவங்க தான். இங்கே சம்மந்தி மட்டும் நமக்கு உதவி செய்ய வரலன்னா எங்கே போகிறதுன்னு ரொம்பவே யோசனை பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சம்மந்தி, இப்போ உங்களுக்கு அந்த வீடும் இல்லையா? ஆனால் நீங்கள் என்ன மீனா வீட்டில் தங்கியிருக்கீங்க? நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே? எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாலும் நீங்கள் இத்தனை நாள் இங்கே தங்க முடியாது, அதான் உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பாத்தியா விஜயா, இங்கே மீனாவோட அம்மா நமக்கு தேடி வந்து உதவி செஞ்சாங்க. ஆனால் ஸ்ருதியோட அம்மா எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு, இதுக்காக தான் அவங்க வீட்டுக்கு போக வேண்டான்னு சொன்னேன். இனியாவது இங்கே சம்மந்தியை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட நீ பேசின பேச்சுக்கெலாம் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. இங்கே மீனாவோட அம்மா சீதா, சத்யான்னு எல்லார்கிட்டேயும் இங்கே வந்து அழுதுகிட்டே நன்றி சொல்கிறாரு அண்ணாமலை. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் என் வீட்டில் உள்ள எல்லாரும் நிம்மதியாக இப்போ உங்கள் வீட்டில் இருக்கோம். எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த வீடு மறுபடியும் எங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா முத்துவும் மீனாவும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சீக்கிரமாகவே இந்த வீடு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆறுதலாக பேசுகிறாங்க மீனா. மீனா செஞ்ச உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக மீனா கிட்ட நன்றி சொல்கிறாரு அண்ணாமலை.